நல்லி எலும்பு மாதிரி தான் இருக்கேன். ஆனால் காலங்காத்தால ஏன் தான் மூஞ்சி நல்லா பன்னு மாதிரி வீங்குதுன்னே தெரியல. சரி ஸ்கின் கேராக பண்ணுவோம். என் மாமியார் இன்றைக்கி வந்து மட்டன் குழம்பு வச்சுட்டாங்க. நமக்கு எந்த வேலையும் கிடையாது, ஜாலியாக சுற்றலாங்கிற மாதிரி வந்துட்டு ஹேர் கேர் பண்ணலான்னு பார்த்தேன். நல்லா முடி குருவி கூடுமா இருந்துச்சு. சரி இதை அப்படியே எடுத்து கட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு போனிடெயில் போட்டு ஸ்கின் கேர் பண்ண காலையில் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போலாம் ரொம்ப ரீசெண்டாக நேரமாக காலையில் எழுந்திரிக்கிறேன், காலங்காத்தாலே ஸ்கின் கேர் பண்ணுறேன். ஸ்கின் கேர் பண்ணுறனால நேரமாக எழுந்திரிக்கிறனால ஸ்கின் கேர் பண்ணுறான்னு எனக்கு ரொம்ப தெரியல. பட் ஆனால் காலையில் எழுந்திரிக்கிறனால வந்துட்டு டைம் ரொம்ப நிறைய இருக்க மாதிரி இருக்குது. சரின்னு சொல்லிட்டு ஷீரம்லேருந்து இந்த லிப் பாமு, அப்புறம் என்ன மாய்ஸ்சரைசர், அதுக்கப்புறம் சன்ஸ்க்ரீன். 6 மணி வெயிலுக்கே சன்ஸ்க்ரீன் போகிற ஒரே ஆள் நானாக தான் இருப்பேன். சரி எல்லாத்தையும் அப்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இது பண்ணிட்டு இருந்தா வம்பளுக்கிறதுக்கு ஒரு ஆள் வேறு அங்கேருந்து வந்தாச்சு. யாருன்னா இரிட்டேட்டிங் என் ஹஸ்பண்ட் தான். நான் 4 நாள் போட வேண்டிய சன்ஸ்க்ரீன் க்ரீமெல்லாம் வந்துட்டு ஒரே நாள்லேயே போட்டு தள்ளிடுறாங்க. ஒரே காஸ்ட்லியாக வேறு இருக்கா. டோன்ட் டச் இட், இட்ஸ் ஃபார் மீ அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் பிடிங்க அப்பிட்டு அப்புறம் அவங்களுக்காக கொஞ்சோண்டு கொடுத்துட்டு காலில் வந்துட்டு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு தண்ணி குடிக்க மறந்துட்டேன். அதுக்கப்புறம் நல்லா வந்துட்டு வைபாக ஒரு பாட்டை வச்சுட்டு, அதான் என் மாமியார் ஆல்ரெடி சமைச்சிட்டாங்கல்ல, இதர வேலைகளை கவனிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி மட்டும் நான் எக்ஸ்ட்ரா ஊற்றி வைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஊற்றி வச்சுட்டு நேற்று வச்சு சிக்கன் குழம்பு மீதி இருந்துச்சு. அப்புறம் காலைல மட்டன் குழம்பு இருந்துச்சா, நிறைய இருக்குது ஏதாவது ஒன்று பண்ணியாவோன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி மட்டனில் வந்து கோதுமை சம்பா பிரியாணி ஒன்று ட்ரை பண்ணேன். அதை வந்து ட்ரை பண்ணிவிட்டு ஒரு இட்லிக்கு சிக்கன் குழம்பு, ஒரு இட்லிக்கு மட்டன் குழம்புன்னு சொல்லிட்டு ஃபுல் காம்போவில் காலையே வெளுத்தேன். இந்த டாமி கறி இருக்குன்னு சொல்லிட்டு பச்சை மிளகா காமிச்சாலும் அடங்க மாட்டேங்குது, நீ போட்டே ஆகணுங்கிற மாதிரி. அப்புறம் அதுக்கு போட்ட அப்புறம் என் ஹஸ்பண்ட் காலையும் இல்லாமல் மதியானம் முழுவதும் சாப்பிட்டாங்க. அவங்களுக்கும் போட்டு கொடுத்து இன்றைக்கி இந்த வாசலை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஃபுல் டீப் க்ளீனிங் தான். கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல குடும்ப குத்து விளக்கா 12 மணிக்கு மதியானம் கோலம் போட்டுட்டு இருந்தேன். ஏன் வந்து மாவுளை போடலன்னு எல்லாரும் கேட்பீங்க. இவன் தான் அதுக்கு ரீசன். பாருங்கள் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு சாக் பீஸில் போட்டுனதுக்கே சார் கரெக்ட் பாயிண்டில் வந்து நின்னார்.